உயிர் போகும் என்று தெரிந்தே அஜித்குமாரை தனிப்படை காவலர்கள் தாக்கியிருப்பதாக புதிய எஃப்ஐஆரில் வெளியான தகவல் அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலையில் திருத்தியமைக்கப்பட்ட எஃப்ஐஆர் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, இந்த திருத்தியமைக்கப்பட்ட இந்த எஃப்ஐஆர் வெளியாகி இருக்கு இல்லையா, இதுல என்னென்ன விவரங்கள்லாம் இப்ப வெளியாகி இருக்கு? விக்னேஷ், சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவில் பாதுகாவலர் அஜித்குமார் கடந்த மாதம் 27ஆம் தேதி 5 தனிப்படை போலீசாரால் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் செல்லப்பட்டு கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டு அவர் உயிரிழந்தார். இந்த வழக்கு தற்பொழுது சிபிஐ வசம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் காவல்துறை சார்பாக முதலில் அவர் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரில் அஜித்குமார் விசாரணையின் பொழுது தப்பி செல்லும் பொழுது வலிக்கு கீழே விழுந்து அவருக்கு வலிப்பு நோய் ஏற்பட்டு உயிரிழந்ததாக குறிப்பிட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த எஃப்ஐஆர் மாற்றி அமைக்கப்பட்டது. அந்த எஃப்ஐஆர் தான் தற்போது புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. அதை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த திருத்தி அமைக்கப்பட்ட எஃப்ஐஆரில் பல அதிர்ச்சிகரமான தகவல் அவர் உள்ளடக்கியிருக்கிறார்கள். அதாவது ஜூன் 27ஆம் தேதி கோயிலுக்கு வந்த நிகிதா என்கிற பெண் தனது காரில் 9 பவுன் தங்க நகை மற்றும் பணம் இருந்ததாகவும் கூறியிருக்கிறார். அதை தொடர்ந்து தற்பொழுது அந்த 9 பவுன் நகையை காணவில்லை என்கின்ற புகாரை தொடர்ந்து அஜித்குமாரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அஜித்குமார் விடுவிக்கப்பட்டு மறுநாள் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கின் பொழுது தற்பொழுது அந்த மானாமதுரை உட்கோட்ட துணை கண்காணிப்பாளர் உத்தரவின் பெயரில் தனிப்படை போலீசார் கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, ராமச்சந்திரன், சங்கர மணிகண்டன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட வழக்கை விசாரிக்க தற்பொழுது அஜித்குமாரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தனிச்சையாக அவரை விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது விசாரணையின் பொழுது 27ஆம் தேதி மற்றும் 27ஆம் தேதி இரவு முதல் 28ஆம் தேதி மாலை வரை தனிப்படையினர் 5 பேரும் அஜித்குமாரை ஒரு தோப்பில் வைத்து பின்னர் சம்பவ இடமான மேற்படி கோவில் அலுவலகத்தில் பின்புறம் உள்ள மாட்டு கொட்டகத்தில் வைத்து தங்களுக்கு ஏற்பட்ட கோபத்தினாலும் மற்றும் நகைகளை மீட்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலும் மேற்படி தனிப்படை 5 பேரும் பிளாஸ்டிக் பைப்பால் மாறி மாறி அடித்திருக்கிறார்கள். இதனால் அஜித்குமாருக்கு பல இடங்களில் வெளிப்படையான கன்றிய காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. இதைத் தொடர்ந்து அஜித்குமார் ஒத்துக்கொள்ளாமலும் முரண்பட்ட பதில்களை அளித்ததாக கூறிய போலீசார் கோபத்தில் அவர் மீது பிளாஸ்டிக் பைப்பை கொண்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அஜித்குமார் முதலில் திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கும் பின்னர் சிவகங்கை மருத்துவமனைக்கும் அதைத் தொடர்ந்து அரசு ராசாசி மருத்துவமனைக்கும் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் 28ஆம் தேதி இரவு 11:15 மணி போல் அவர் உயிர்ந்ததாக மருத்துவர் உறுதி செய்திருக்கிறார்கள். திருட்டு வழக்கில் சந்தேகத்துக்குள்ளான நபரான அஜித்குமார் என்பவரை தனிச்சையாக தங்கள் பொறுப்பில் வைத்திருந்ததுடன் அஜித்குமார் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்து தங்களை அழகழிப்பு செய்வதாக எண்ணி போலீசாருக்கு ஏற்பட்ட திடீர் கோபம் காரணமாகவும் மேலும் அஜித்குமாரை அடித்து உண்மையை வரவைக்க வேண்டும் என்கின்ற ஆத்திரத்துடனும் ஒருவரை மூர்க்கத்தனமாக தாக்கினால் மரணம் ஏற்படும் என்று தெரிந்தும் மேற்படி அந்த 5 தனிப்படை காவலர்கள் சேர்ந்து அஜித்குமாரை கொடூரமாக தாக்கி அவருக்கு மரணத்தை ஏற்படுத்தி கொலை குற்றம் புரிந்திருக்கிறார்கள் என்பது விசாரணையில் தெளிவாக தெரிய வந்துள்ளது என்கின்ற அந்த விஷயத்தை திருத்தி அமைக்கப்பட்ட அந்த எஃப்ஐஆரில் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வழக்கில் 5 கடந்த நாட்களாகவே சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கை முழுமையாக விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். மத்திய சிறையில் அழைக்கப்பட்டிருந்த இந்த 5 காவலர்களையும் நேற்று விசாரணைக்கு அழைத்து முழுமையாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு நேற்று அவர்கள் மத்திய சிறையில் தற்போது கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த திருத்தி அமைக்கப்பட்ட எஃப்ஐஆர் தற்போது புதிய தமிழுக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கிறது. இதில் மரணம் ஏற்படும் என்கின்ற விஷயத்தை அறிந்தும் தெரிந்துமே அஜித்குமாரை 5 காவலர்களும் சேர்ந்து ஒரே மாதிரியே பிளாஸ்டிக் பைப்பால் அடித்து கொடுமையாக சித்திரவதை செய்து அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை தற்போது எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பிரசன்னா.